கதை கேட்க ரெடியாடா. நான் இங்க இருந்து ஏர்போர்ட்டுக்கு ஓகே. ஆக்சுவலி இப்போ அங்கேருந்து வந்து திருசூலமில் இறங்கி ஃப்ரம் மஹேந்திரா சிட்டி திருசூலமில் இறங்கி போயிட்டுருக்கோம் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ இவங்க 2 பேர் அப்படியே பின்னாடி திரும்பி இவங்க 2 பேர் எல்லாரும் தாய்லாந்து தான். 10 ரூபா சில்லற 50 ரூபா சில்லற. என் தலைவி இங்கே ஆரம்பிச்சிட்டா சோறுன்னு. மச்சி ஜூம் போவாடா, ஜூம் லைட்டாக ஜூம் போ. அப்போ எனக்கு பசி போகல. ஓ கண்டென்ட் நீங்கள் லைட்டாக கண்டென்ட் கொடுக்குறீங்க, அப்படி வர்றீங்க கைஸ். இப்போ நம்ம சேனல்ல எவ்வளோதான் கார் வந்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம தடையை மீறி உடச்சி நம்ம போயிட்டே இருக்கணும். டேய் அபிலாஷ் பாத்து கிராஸ் பண்ணுங்க. டேய் உங்க வண்டி என் காலுக்குள்ள இடிக்குது பாருங்க. நேரா போங்க, ஷூ அழுக்காது. கைஸ் இப்படிதான், இதுதான் ஏர்போர்ட்டு, இதுதான் ஏரோ மாலு. இங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நைட்டு ஒரு 11 o'clock போல் ஃப்ளைட்டு. ஸோ 11:30 நினைக்கிறேன் கரெக்டாக. ஸோ கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 பேர் வர வேண்டியது இருக்குது. அது முன்னாடி வரையும் நைட் டின்னர் இங்கே வந்துட்டு முடிச்சுட்டு ஏரோஹோப்பில் நைட் டின்னர் முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் 25 பெட்டியாக இருக்குது. ஏரோஹோப்பில் உள்ளே விடுவானா உடலில் வாங்கி வச்சு அனுப்பிச்சுட்டோன்னா கூட பரவாயில்ல. ஓகே பண்ணுவோம். ஷோல்டர் பேக் மட்டும் வச்சா ஓகேவா? ஒரு செக்கிங் முடிஞ்சு இப்போ பெட்டி பிடிக்கலாம் வந்துச்சு. இதுலேருந்து எடுத்துட்டு வேற மாலுக்குள்ளே வந்துட்டோம். முதல்ல இந்த பையன் மாட்டிடும், இல்லாட்டி அது எங்கே போச்சுன்னு தெரியாது. இருங்க பாஸ் பண்ணிக்கிறேன். கைஸ் பெட்டி மாற்றியாச்சு. அது அவள் பெட்டி. கொஞ்சம் வ்ளாக் பண்ண கொஞ்சம் இதாக இருந்துச்சுனால அப்படி பெட்டி மாற்றி விட்டேன். ஏமாத்தீங்களா வாங்க எங்கன்னு ஏமாத்தீங்களா கைஸ்? இங்கே நம்பாதீங்க, நம்ம வந்து இன்னும் சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே கூட காலை வைக்கல, ஏரோஹோப்பில் தான் காலை வச்சுருக்கோம். இந்த பையன் ஏதோ நிறையா பார்த்துன்னு இருக்கான். கடல் நிறையா இருக்கும் போல். ஹாட் வீல்ஸ் கைஸ், இங்கே பாருங்க ஹாட் வீல்ஸ். இது இருக்க கேஸ் இன்ன வரையும் குறையவே மாட்டேங்குது கைஸ். அந்த காலத்தில் இந்த காலத்து வரையும் எவ்வளோ வயசானாலும் குறையவே குறையாது. இதே மாதிரி என்கிட்ட கிண்டர் ஜாய் ஃப்ரீ ஒன்று வந்துச்சு, அதையே வச்சுட்டு இருக்கேன். இன்னும் வரதில் டீட்டெயிலிங்லாம் குறைச்சிட்டாங்க தெரியுமா ஹாட் வீல்ஸில். நானும் ஒரு காலத்தில் ஒரு கலெக்டராக தான் இருந்தேன். என்னன்னா ரொம்ப அதை வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப டிமாண்ட் இது பண்ணுறாங்க. ஆமாம் புரியல. இங்கே தான், ஆனால் இங்கே மாலூரில் இல்லை. பட் தென் அங்கே நல்ல கலர் போலீஸ் எந்த ஊர் காரங்கன்னு தெரில. ஆக்சுவலி கரெக்டு சாரி தேங்க்ஸ்ப்பா. இங்கே ப்ரைம் ஃபாரெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரெக்ஸ் கம்பெனி இருக்குது. ஆக்சுவலி இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இது பாருங்கள் நம்மளே மணி எக்ஸ்சேஞ்ச் ஆக்சுவலி எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது.
இதே மாதிரி பிரைம் ஃபாரெக்ஸ் வந்துட்டு ஏரோஹப் பக்கத்துலேயே இருக்குது. ஏரோஹப் பக்கத்தில் இந்த சென்ஸ் இங்கே ஏரோஹப் பக்கத்துலேயே மெட்ரோ இருக்கும், ஏர்போர்ட் மெட்ரோ இருக்கும். நீங்கள் ஏர்போர்ட் மெட்ரோ உள்ளே ஏறிட்டு நீங்கள் டிக்கெட் செக்ஷன் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தென் அங்கே உங்களால் யூ கேன் சி ஃபாரெக்ஸ், பிரைம் ஃபாரெக்ஸ் நீங்கள் அங்கே இருக்கும். நீங்கள் அங்கேயே வந்துட்டு டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். வித்தின் மினிட்ஸில் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் எதுவும் இஷ்யூ சீக்கிரமே. திரும்பி நீயும் விளாகிற மாறுவியான். மறுபடியும் பெட்டி என் பெட்டி கைக்கு வந்துருச்சு. இந்த பெரிய பெட்டி இழுத்துட்டு போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி அடுப்புன்னு சொல்ல முடியாது. பட் தென் நாங்கள் தான் இது பண்ணோம். அங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. அங்கே பாருங்கள், நானும் இந்த பொண்ணு மட்டும் தனியாக சுற்றின்னு இருக்கோம். வேறு ஒரு மால் ஆக்சுவலி நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பசங்க என்ன பண்ணுறானுங்கன்னு தெரில, டக்கு டக்குன்னு விட்டு கிளம்பிடுறானுங்க. ஏதோ விட்டுட்டு பிளான் பண்ணுறானுங்க போல. என்னப்பா இப்படி மேல வந்து விளையாடுற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க. போங்க போய் தொலை. மச்சி நம்மளும் கடைசியில் விளாகுறாடா. தாத்தா ஐஸ் டீலாம் எடுத்துட்டு போறாரு. ஏங்க இங்க எங்கேயுமே இடம் இல்லைங்க. என்னங்க இது? எங்கடா போறீங்க எல்லாரும்? அதான் எங்கடா போறீங்க எல்லாரும்? ஒண்ணுமே புரியல. இங்க பாருங்க, எல்லா டைமும் ஆள் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. எங்க தாண்டா போவீங்க எல்லாரும்? இடத்த பிடிச்சி உட்காரவே கடுப்பா இருக்குங்க. எவ்வளவு பேர் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வந்தாலும் டிக்கெட்டு காசை திரட்டி டிக்கெட்லாம் போட்டு கிளம்பி போயிட்டோம். இப்போ அடுத்து இந்த சாப்பாடு செலவு அது இதுன்னு எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்குப்பா. என்ன எங்கே ஒன்று தொட்டா விடவே விடாது போல, போயிட்டே இருக்கு. இன்னும் 2 பேர் வரணும். அதனால நாங்கள் வந்து பர்கர் சாப்பிட்டா ஃபில்லிங்காக இருக்குன்றதுனால பர்கர் சாப்பிட போயிட்டு இருக்கோம். கம்மி பட்ஜெட்ல வயிறு ஃபுல் ஆகுற மாதிரி சாப்பிடணும்னா ட்ரை பர்கர். அவ்வளோதான். பெரிய பெரிய வடைக்கு மாதிரி கண்ணாடி கண்ணில் கண்ணாடி மாட்டிட்டு கிளம்பிடுவாங்கல்ல, அது மாதிரி கிளம்பிடுவாங்க. அது பேக் வேற அப்படி போட்டுருக்கமா. கேப்டன் எங்க கேப்டன் நம்ம போறோம்? இவர் தான் எங்க கேப்டன். எங்க நம்ம போறோம்? பர்கர் கடைக்கு. அந்த பர்கர் கடை தெரியுதா? என் கண்ணுக்கு தெரியும். கைஸ், உங்களுக்கு பர்கர் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. பர்கர் சாப்பிட பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. இங்கே தான் இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலி நம்ம டின்னர். அவ்வளோதான். இதை வந்து இதுதான் இன்னைக்கு தான், இதுதான் வந்துட்டு எங்களோட நைட் டின்னர். ஸோ இங்கே தான் இது பண்ண போகிறோம். முதல்ல ரேட்டை பார்ப்போம். எப்போ அந்த ரேட்டை கட்டு. எல்லாம் கொஞ்சம் கூட இருக்க மாதிரியே இருக்கு. 49 ரூபான்னு போர்டில் ஏதோ போட்டிருந்தாங்க. ஏதோ கை வைக்கிறான். அமெரிக்கன். ஓகே, அமெரிக்கன் சீஸ் சிக்கன். ஓகே குட். இது ஆக்சுவலி பரப்பல தான் இருக்கும் போல், எனக்கும் தெரியல. பாருங்க, பர்கர்ஸ்லாம் 999 இருக்கு. ஆனால் எல்லாமே வெஜ்ஜு கைஸ். அடிச்சு தள்ளி நம்மளை ஏமாத்துறாங்க எல்லாருமே. வெள்ளைக்காரங்களாம் இருந்துட்டு நான்வெஜ். எனக்கு வந்து கிரன்ச்சி சிக்கன் நான்வெஜ் பர்கர் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஓகே, நாங்கள் வந்துட்டு பர்கர் ஆர்டர் பண்ணிட்டு, இந்த கடை தான் பர்கர் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமேலு வர்றோம் கைஸ். திருப்பி கூப்பிட்றோம். இப்போதைக்கு சைனிங் ஆஃப். ஃபைனலி இங்கேருந்து டிபார்ச்சர் போகிறோம். ஸோ 3 பேர் வர வேண்டியிருக்கு. கணக்கு தெரியாத எனக்கு கடைசியில் இல்லை கைஸ், 2 பேர் தான் வர வேண்டியிருக்கு. மொத்தம் 7 பேர். எனக்கு தெரியாத எனக்கு இங்கே மாட்டி போனோம். இதுதான் புதுசாக வந்தாலும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இவர் தான் எங்கள் கேப்டன். ஸோ இவர் சஞ்சய். இவரும் இப்போ லேட்டாக வந்தவர். இவர் சஞ்சய். இவங்க வந்து சிவபிரியா, வைஷ்ணவ். ஸோ இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ வி ஆர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க செக்கிங்காக. என்னாச்சு? ஃபைனலி பாஸ்போர்ட் செக்கிங் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு இப்போ தான் இன்னும் செக்கின் வரலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ தான் இது முதல் கட்ட பரிசோதனை கைஸ். எப்படியோ ஒரு வழியாக
இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு உள்ளே வந்துட்டோம். ரொம்ப நாள் ஆசைப்பாடு இங்கே வரத்துக்கு, ஒரு வழியாக வந்துட்டோம். ரொம்ப நாள் ஆசை சொன்ன மாதிரி இங்கே வர்றதுக்கு. ஆக்சுவலி எங்களுக்கே எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் வந்தோம். இப்போவும் எங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. பேனு போயிட்டுருக்கோம், எதுவுமே தெரியாத மாதிரி. ஜோக்கர் போய் நிற்க வேண்டியது, அவ்வளோதான். ஜோக்கர் ஹைட்டு மட்டும் செக் பண்ணிருக்காரு. ஏய் ரொம்ப இல்லா எஸ் ஃபைனலி உள்ளே வந்துட்டோம். மலேசியா டெர்மினல் உள்ளே இருக்கேன். டெர்மினல் பேர் என்னது? டெர்மினல் தானே? இல்லை என்ன கருமமோ தெரில கைஸ், இது எனக்கு தெரியாது ஆக்சுவலி. நீங்கள் வந்து இமிக்ரேஷன் ஆகிடுது. D6 டெர்மினலுக்குள்ள வந்திருக்கோம். ஃபோட்டோவா? ஏப்பா பயமுறுத்துற பதட்டமாக இருக்குப்பா. முதல்ல கண் டிவிகளுக்காக உங்கள் ஒளிப்பதிவாளர் திருச்சி எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, செக்கிங் போர்டிங் பாஸ்க்காக வெயிட்டிங். ஸோ இதான் என்னடா பெரிய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு டெர்மினல் அப்படி இப்படி நான் எல்லாம் பழசு பட்டேன். எதான் பழசு பட்டையாக கிடக்கு எல்லாம். பாரேன், எனக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு ஃபீலே வரலையே. இதுக்கப்புறம் பாரேன், ஃபுல்லாக எனக்கு அந்த ஃபீலே வரல. இல்லை எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஏதோ பெரிய ஆஸ்பத்திரிக்குள்ளே நுழைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்தாந்தானே அங்கே சுற்றி இங்கே சுற்றி இமிக்ரேஷன் முடித்து செக்யூரிட்டி செக் முடித்து நம்ம கேட்டுக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ இமிக்ரேஷனில் என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறதுனால உங்களோட ஆஃபீஸ் ஐடி கார்டு கேட்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். பாப்பா அங்கேருந்து இருப்பானுங்க. கேஷுவலாக உட்காந்துருக்கேன். கடைசியில் பார்த்தா vlog எடுக்கிறவரே கேப்டன் கையில் கொடுத்துட்டு அவர் பாட்டுன்னு பார்த்துக்கிறாரு. இப்போ வந்து இங்கே என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியாதுல்ல. ஏய் இல்லைப்பா, அங்கே 7 தான்ப்பா போட்டிருக்கு. லாஸ்ட்டில் பாருப்பா 7 போட்டிருக்கு பாருப்பா. கரெக்டாக தான் இருக்குது. இடையில 8, அதுக்கடுத்து 7 வரும்ல. சாரி கைஸ், இன்ஃபர்மேஷன் மாற்றி கொடுத்துட்டேன், கவலைப்படாதீங்க, நான் கட் பண்ணிடுவேன். ஐயோ அது வீடியோலே சொல்லுங்க. நம்ம வந்து யதார்த்தமான விளாகர்லாம் கொஞ்சம் அப்படி தான் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் யதார்த்தமான விளாகர். ஏன்டா இதை தான் இவ்வளோ தூரம் சுற்றி விட்டாங்களா நம்மளை. கைஸ் உள்ள நிறையா கடையெல்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணா ஒன்று வாங்கிக்கலாம். ஆனால் அந்த வாங்குற அளவுக்கு மனதைரியம் உங்களுக்கு இருந்தால் தான் வாங்குங்க. மனதைரியம் மட்டும் பத்தாது, பணதைரியமும் வேணும். மனம் பணம் எப்படி டைமிங்காக தான். இதுதான் நாங்கள் போக வேண்டிய கேட்டு 88. ஸோ எஸ், அங்கேருந்து பொட்டி பிடிக்கலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்தாந்தானு கேட்டில் வெயிட் பண்ணி நம்ம கடைசியாக ஃப்ளைட் உள்ளே ஏறப்போ போகிறோம். ஏறிட்டோம் சொல்லப்போனால். ஏறிட்டு நம்ம அப்படியே நம்ம சீட்டை தேடி போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்க வழியில் சும்மா நாங்களே எங்களை வீடியோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஏர் ஹோஸ்டஸ்லாம் இருந்தாங்க, விஷ் பண்ணாங்க, வெல்கம் பண்ணாங்க. போயிட்டு சீட்டில் உட்கார வேண்டியது. அடுத்து நம்ம இங்கேருந்து 3 hours 3.5 hours வரும். அவ்வளோதான், ஃப்ளைட்டாக உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ தாய்லாண்டில் போய் லேண்ட் ஆகிட்டு, தாய்லாந்து இந்த சென்ஸ் அங்கே டிஎம்கே ஏர்போர்ட்டு, அங்கே போய் லேண்ட் ஆகிட்டு ஸோ அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் த வீடியோ. உங்களுக்குலாம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் கடைசியாக கேட்குறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானு அதுவும்